அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பவுன் குணசேகர். இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். இந்திய நாடு ஜனநாயக நாடு, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த எங்கள் ஐயா இதய தெய்வ மன்னல் அம்பேத்கரின் நினைவு நாளில் இன்று நான் கூக்குரலாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். மனிதர்களே, நீங்கள் மனிதர்களாக வாழுங்கள். உங்களுக்கு எங்களுடைய வாக்கை ஜனநாயக உரிமையோடு வாக்களித்து உங்களை அமரச் செய்து ஆளச் செய்தால், நீங்கள் ஆளுகிற போது உங்கள் மனதில் இதயம் வலிக்க வேண்டும். ஏழைகள் குடிச்சிருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, அவங்களை சித்திரவதைப்படுத்துவது, அவங்கள் கட்டியிருக்கின்ற வீடுகளை இடிப்பது, வீடில் வேறு உங்களுக்கு இந்த மண்ணில் வேறு எங்கும் இடமே இல்லையா? கார்ப்பரேட்டுக்காரர்களுக்கும் முதலாளி பணக்காரர்களுக்கும் இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக யாரோ ஏழைகள் வாழ்கின்ற இடத்தை ஆக்கிரமிப்பை அகற்றினேன் என்று சொல்லாதீர்கள். அந்த இடத்தை அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து அவர்களை வாழ வையுங்கள். நான் 2026 தேர்தல் வரப்போகிறது. தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. நான் தமிழக முதல்வர் அவர்களை, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. எங்கள் மக்கள் மனிதர்கள். உங்களை தெலுங்கர் என்று சொல்கிறார்கள், வந்தேர்கள் என்கிறார்கள். உங்களை எப்படியெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. இந்த நாட்டில் 10 நாள் வந்து குடி வந்தாலும் இந்த தமிழ்நாட்டுடைய குடிமக்கள் தான், யாராக இருந்தாலும். அந்த வகையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த மக்களுக்கு உழைத்திருக்கின்ற உழைப்பு கொஞ்ச நெஞ்சமல்ல. எழுத்தாற்றல், படைப்பாற்றல், சொல்லாற்றல், பேச்சாற்றல், ஆளுமை நிறைந்த முதல்வராக ஆளக்கூடிய அத்தனை திறமைகளையும் கொண்டவர் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள். அவரை இந்த அம்பேத்கர் நினைவு நாளில் வணங்குகிறேன். ஐயா கொடுத்த சட்டங்களை எல்லாம், அம்பேத்கர் கொடுத்த திட்டங்களை எல்லாம், இடஒதுக்கீடை எல்லாம் நிறைவேற்றி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைவேற்றி காட்டியவர் கலைஞர். ஆகவே அந்த வரிசையில் நீங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்கள் ஆட்சியில் எங்கு வென்றாலும் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும், அகற்றப்படப்பட்டு செய்யட்டும். ஆனால் நீங்கள் ஆளுகிற காலங்களில் தமிழகத்தில் எந்த மூலையிலும் எந்த முடுக்கிலும் ஒரு ஏழைகள் வாழுகிற ஆக்கிரமிப்பு அகற்றப்படக்கூடாது என்று இந்த நேரத்திலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீடு இல்லாதவன் எந்த நிலமோ அவன் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் வாழுகிறான். கம்பியையும் சிமெண்டையும் கல்லையும் அவன் கஷ்டப்பட்டு கட்டி வாழ்கின்ற கூட்டை நீங்கள் கலைக்கிறீர்கள். ஒரு குருவி வாழ்கின்ற கூட்டை ஒருவன் கலைத்தால் அவனுக்கு சித்திரவதை இந்த நாட்டில் இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும். அதுபோலவே ஏழைகள் வாழ்கின்ற குடிசைகளை, ஏழைகின்ற வாழ்கின்ற வீடுகளை, ஆக்கிரமிப்பை அகற்றுகிறேன் என்று சட்டம். என்ன சட்டம்? சட்டம் என்பது மக்களுக்கு தேவையானது தான் சட்டம். சட்டம் என்பது மக்கள் வாழ்வதற்காக தான் சட்டம், மக்களை அழிப்பதற்கு சட்டம் அல்ல. எல்லாம் இன்னும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் தான் உங்கள் ஆட்சி இருக்கிறது. அடுத்த தடவையும் நீங்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. ஆனால் எடுத்த கொள்கையில் மாறாதீர்கள். மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி திராவிட கட்சி. ஆனால் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் ஆட்சியில் அமைச்சர்கள் வந்து அடிக்கல் நாட்டினால் ஐயரை வைத்து நீங்கள் அடிக்கல் பூஜை விழா நடத்துகிறீர்கள். இது திராவிட மாடலா? இது திராவிடமா? நீங்கள் படுத்துக்கொண்டு நெஞ்சார நினைத்து பாருங்கள். திராவிடம் என்றால் திராவிட சித்தாந்தத்தை நீங்கள் அம்பேத்கர், பெரியார், இரட்டைமலை சீனிவாசன் இப்படி முன்னோர்கள் கொண்டு வந்த இந்த திராவிடத்திற்காக ரத்தம் சிந்தியதை நீங்கள் ஒரு காலமும் மறக்கக்கூடாது என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் இருக்கும் வரை அந்த குடும்பத்தில் யாரும் நேரடியாக போய் தெய்வ வழிபாடு, இந்து மத வழிபாடு செய்ததில்லை. ஆனால் உங்கள் துணைவியார் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் செய்தாலும் குற்றம்தான். திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் அரசு,
திராவிட கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர் தான் முதல்வரானால், ஆனால் எந்த கோட்பாடு, எந்த கொள்கை, திராவிட மாடல், திராவிட கொள்கை என்று சொல்லிவிட்டு பொது உடைமையும் திராவிடமும் கலந்த இந்த கொள்கையில் இருந்து கொண்டு அம்மையார் உங்கள் துணைவி அவர்கள் ஊர் ஊராக கோயில்கள் சென்று கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள். இந்து அறநிலைத்துறை ஒன்று இருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக என்ற சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஆனால் எங்களுக்கு அது பெருமையாக இருக்கிறது. கலைஞர் செய்ததை நீங்கள் செய்கிறீர்கள் என்று நான் என்னுடைய புதிய புரட்சி மக்கள் கட்சியின் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆனாலும் நீங்கள் எல்லா கொள்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். பாட்டில்களில் தண்ணியை அடைத்து விற்கக்கூடாது. அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும். ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழையக்கூடாது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெய்வத்தை நீங்கள் கோயிலை இடிக்க சொல்லவில்லை என்ற நான், நீங்கள் கோயிலுக்கு போய் கும்பிடாதீர்கள். திராவிட மாடல் என்றால் என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள தெய்வ வழிபாடு. அனைத்து தெய்வங்களும் ஒன்றுதான். அது இந்து சாமியாக இருக்கட்டும், இஸ்லாத்தாக இருக்கட்டும், கிறிஸ்துவராகட்டும். மனிதனை பொறுத்தவரை மனிதநேயம், மனிதன் வன்முறையின்றி வாழ வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் ஒரு திராவிட கட்சி என்று வைத்துக்கொண்டு உங்களுடைய நீங்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் ஐயரை வைத்து வந்து பூஜை செய்கிறார்கள் என்றால் இந்த சயின்ஸ் மீது நம்பிக்கை இல்லையா? இந்த கல்லை தயார் பண்ணவன், இந்த சிமெண்ட்டை தயார் பண்ணவன், இந்த கம்பியை தயார் பண்ணவன் கட்டுமானத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் நீங்கள் உத்தரவிடுங்கள். இதுபோன்று நான் என்னுடைய இதய தெய்வம் அம்பேத்கர் நினைவு நாளில் நான் இதை ரொம்ப ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன். திராவிட மாடலை காப்பாற்றுங்கள், திராவிடத்தை காப்பாற்றுங்கள். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள். நீங்கள் இந்த தமிழ் மண்ணில் முத்தமிழ் கலைஞர் மு.க. ஸ்டாலின், இந்த குடும்பம் தமிழ் மண்ணை தமிழில் வாழ்ந்தது, தமிழுக்காக அர்ப்பணித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் 30 ஆண்டு காலம் ஐயாவுடைய வழியிலே உழைத்தவன் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு. ஆனால் என்னால் முடியும் என்று தான் நான் இந்த புதிய புரட்சியை ஏற்படுத்தி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். திராவிடத்தை மறந்து விடாதீர்கள். எந்த மக்களுடைய ஆக்கிரமிப்பையும் அகற்றாதீர்கள். அது பல கோடி நஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் வாழ்கிற கூட்டை கலைக்காதீர்கள். அந்த கூட்டை நீங்கள் கலத்தீர்களானால் அந்த குருவிகளும் பாதிக்கும், குருவியுடைய குஞ்சுகளும் பாதிக்கும், அவங்கள் வாழ்நாள் பாதிக்கும். அந்த விலங்கு வாழ்கிற ஒரு கூட்டை கலைத்தாலே அடுத்த ஜென்மத்தில் மனிதாபிமானத்தோடு சொல்கிறேன், நான் தெய்வ நம்பிக்கையில் சொல்லவில்லை. ஒரு கூட்டை கலைத்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக நம்மளுடைய எதிர்காலமும் அடுத்த ஜென்மமும் பாதிக்கப்படும். அதுபோலதான் ஏழைகள் வாழ்கிற ஆக்கிரமிப்பு குடிசைகளை அவர்கள் கட்டி இருக்கிற ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு செங்கல்லும், ஒவ்வொரு சிமெண்டும் அவன் ரத்தம் வேறு சிந்தி கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் அது. எவனுக்காகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாதீர்கள். அவர் வாழ்கிற இடத்தில் அவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்கிற இடம் தேடிதானே ஓட்டு கேட்கிறீர்கள். அப்புறம் எதுக்கு ஆக்கிரமிப்பை அகற்றுகிறீர்கள்? தயவு செய்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஐயா இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் மனிதனாக வாழ வேண்டும். கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்று கோயிலுக்குள் செல்லக்கூடாது, குளத்தில் நீர் அருந்தக்கூடாது. என்ன சொன்னார்கள்? எவ்வளவு சித்திரவதைகள் எங்கள் தலைமுறை அனுபவித்திருக்கும். ஐயா அம்பேத்கர் குளத்தில் தண்ணி குடிக்கக்கூடாது. அவர் சென்ற மாட்டு வண்டியை, குதிரை வண்டியை பிரட்டி விட்டார்கள் சாதி தெரிந்த பிறகு. அவை அத்தனை சித்திரவதைகளை பட்டு அத்தனை கஷ்டங்களை சுமந்து எங்கள் ஐயா அவர்கள் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் கண்விழித்து இந்த மக்களுக்கு அந்த சட்டத்தை வகுத்து, அவர் வகுத்த சட்டத்தில் தான் இந்த இந்திய நாடு இயங்கி கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் முர்மு பழங்குடியின பெண்ணை இங்கே ஜனாதிபதியாக ஆக்கியிருப்பார்களா? ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் ராமர் கோயில் திறப்புழாவுக்கு கூப்பிட மாட்டார்கள், நாடாளுமன்ற திறப்புழாவுக்கு கூப்பிட மாட்டார்கள், தீட்டுப்பட்டுவிடும் என்று. ஆனால் அவர்கள் இடஒதுக்கீட்டில் ஒரு பொம்மையை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூரிலே 137 தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. 4000 கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பழையகுடியின மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த ஜனாதிபதி செய்து கொண்டிருக்கிறார் முர்மு அவர்கள். இவர் ஜனாதிபதி, இவர் ஜம்முகம் அழிகிறது மணிப்பூரிலே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அம்மையார் தான் ஜனாதிபதி. எனக்கு இந்த பதவி கிடைத்த, அந்த பதவியில் இருந்தால் அந்த பதவியை இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்வது தான் அந்த பதவிக்கு பெருமை. நான் முர்மு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், ஜனாதிபதி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு தலித்துக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு, ஒரு பழங்குடியின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு, உங்களை பொம்மையாக வைத்து உங்கள் பதவியை கட்டி போட்டுக்கொண்டு காப்பாற்றுங்கள். ஆனால் இந்த சமூகம் மக்கள் மனதில் நீங்கள் அந்த பதவியில் இருக்கவில்லை. மக்கள் மனதில் இருக்கவென்றால் ஆபத்து நடக்கிற இடத்திற்கு இந்த ஜனாதிபதி போக வேண்டும். அங்கே இளவரசர் வருகிறார், வேறு நாட்டு புதின் வருகிறார், ரஷ்ய பிரதமர் வருகிறார், அதிபர் வருகிறார், அதில் பங்கெடுத்து கொண்டு வந்து ஷோ காட்டுவது உங்களுடைய பதவி கிடையாது. மோடியும் சரி, பிரதமர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் சரி, இதுவரைக்கும் மணிப்பூருக்கு சென்றிருக்கிறாரா? உங்கள் பழங்குடியின மக்களை பார்த்திருக்கிறார்களா? மிகவும் கேவலமாக நினைக்கிறேன். இந்த மண்ணில் வாழும்போது ஒரு பதவி கிடைக்குது என்றால் அந்த பதவிக்குரிய தகுதியையும் இந்த மக்களையும் காப்பாற்ற தான் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். இனியாவது அதை செய்யுங்கள் என்று எங்கள் இதய அம்பேத்கர் பிறந்த நாளில் நினைவு நாளில் நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.